சிவபெருமான் என்ன பண்ணுவான் தெரியுமா? நம்மளை கேட்கறதே கிடையாது. உனக்கு இந்த வியாதி வரணுமான்னு கேட்குறாரா யாராவது? சாமி வந்து அடுத்த மாதம் உனக்கு இந்த வியாதி வரப்போகுது, வரலாமா அப்படின்னு கேட்குதா? காய்ச்சல் வருவான்னு கேட்குதா? சுகர் வருதுன்னு கேட்குதா? ஹார்ட் அட்டாக் கேட்டால் வருது நம்மக்கிட்ட, லெட்டராக போடுது, எஸ்எம்எஸ் அனுப்புது. நான் அடுத்த மாதம் இந்த தேதிக்கு 12 மணிக்கு நீங்கள் தூங்கும்போது நான் நெஞ்சு வழியாக வருவேன், அப்புறம் நீங்கள் 108க்கு முன்னாடியே ஃபோன் பண்ணிடுங்கன்னு அப்படின்னு சொல்லுதா? சொல்லாமல் கதவை திறந்து கொண்டு அனுமதி இல்லாமல் வருதா இல்லையா? இத வினையை ஊட்டுகிறான். சும்மா தனு வருமா? சும்மா பிணி வருமா? சும்மா சுகம் வருமா? சும்மா வருமா துக்கம்? என்னடா காரணம்? நீங்க நம்ம செய்த முன்னால் செய்த வினைக்கு ஈடா வருமா? இந்த திருமுறையை பாடினவங்க, திருமுறை தொண்டு செய்கிறவங்க, திருமுறை பாடுகிற அடியாருக்கு உதவி செய்தவர்கள், காய்கறி வழங்கியவங்க, அரிசி வழங்கியவங்க, வந்து கலந்து கொண்டவங்க, திருமுறை யாரெல்லாம் பாடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கூட துணையா நிற்கிறவங்க, அவங்களுக்கு என்ன கிடைக்கும்னு அன்னைக்கே சொல்றார். ஓங்கி வாழ்வரே அப்படின்னு சொல்றார். ஓங்கி வாழ்தல், ஓங்கி வாழ்தல் 2 இடத்துல சொல்றார், 2 வரி சொல்றார். ஓங்கினார், அவர் ஓங்கினார் என உரைக்கும் உலகமே. சும்மா வாங்க மாட்டாரியா, உயர்ந்துகிட்டே இருப்பார். நான் யாருக்கும் குடி அல்லேன், எவனையை கண்டு பயப்படுறது கிடையாது, நரகம் கிடையாது, எனக்கு பிணி வராது, நோய். எவ்வளோ பெரிய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நமக்கு வரலையே. இவ்வளோ பதிகம் பாடுறோம், இவ்வளோ தேவாரம் சொல்கிறோம், இவ்வளோ தொண்டு செய்கிறோம், ஒரு சின்ன பிரச்சனை வந்ததுன்னா பயப்படுறோம், சுருண்டு போய் உட்காந்துக்கிறோம், மூளையில் போய் போன்னு அழுகுறோம். ஒரு சின்ன மார்க் போனாலும் சரி, யாராவது ஏமாத்திட்டாலும் சரி, ஒரு சின்ன வார்த்தை சொன்னாலும் பொறுக்க முடியலையே, விமர்சனத்தை பொறுக்க முடியலையே. இந்த சகிப்புத்தன்மை இல்லாமல் எப்படி சைவத்தில் நீங்கள் வாழ முடியும்? அப்போ என்ன தேவாரம் பாடி, என்ன திருவாசகம் பாடி ஒரு பிரயோஜனம் இல்லையே. நாவுக்கரசருக்கு 40 வருஷம் சிவபெருமான்னா என்னன்னே தெரியாது. ஒரு நிமிஷம்தான் சிவனை வழிபட்டார், சிவன் அருள் செய்தான், அவரை நம்பினார். யோசிச்சு பாருங்க, இந்த திருமுறை தானே நம்ம எல்லாம் இவ்வளோ பெரிய நிலவி கொண்டு வச்சது. இப்போ திருமுறைன்னு ஒன்று இல்லைன்னா, அடியார் இல்லைன்னா இங்கே வந்து உட்கார முடியுமா? पूर्वारुकमिव बन्धनान् विद्युर्मुक्षीयमामृतात्